ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ரொம்ப பெரிய சாரி. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2-3 நாளுக்கு ஒரு தடவை தான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு 4-5 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி, கொஞ்சம் வேலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னோடய லேசினஸும் காரணம், நான் ஒத்துக்க தான் வேணும். பட் இனிமேல் நான் ஒழுங்காக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் எப்படி முடிச்சிருந்தேன்னா, அந்த ஃபேரி என்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீ எப்படியாவது கேப்டன் ஜியான் எப்படி இறந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ உன்னோட ஃப்யூச்சருக்கு போயிடலான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டேங்கும் சரி எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதில் தான் நான் முடித்தேன். ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ டேங் அவங்க ரூமுக்கு போயிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க, எப்பட்றா பண்ணுறது, இது எப்படி கொண்டு வருது, ஒருவேளை நம்ம அவரை ஸ்டாக்கர் மாதிரி பின்னாடி போய் துரத்தணுமா, இல்லை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுன்னா, இல்லை நான் ஸ்பை ஆகணுமா, இல்லை ஒரு வழி இருக்குது, எப்படியாவது அவர் கூட ஃப்ரெண்ட் ஆகிடணும், ஃப்ரெண்டு மட்டும் ஆகிட்டோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சதான். ஆனால் அவரை பார்த்தா அவ்வளோ ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகுற மாதிரி தெரியலையே. அக்கா நான் இப்போ என்ன பண்ணுவேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி நம்ம டைம் யோசிச்சுட்ருக்கேன். இது நைட் ஒரு 10 மணி ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 10 மணி நைட்டு. இது அக்டோபர் மந்த்து. ஸோ இன்னும் 3 மாதத்துல கேப்டன் ஜியான் இறந்து போயிடுவார். கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு அது நடக்கும். ஸோ கரெக்டாக டிசம்பர் 31 நைட் அது நடக்கும். ஸோ தியாங் என்னடா பண்ணுறது, இன்னும் 3 மாதம் இருக்குது, எப்படியாவது எப்படியாவது எனக்கு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி நம்ம எப்படியும் போய் அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டை விட்டு, அந்த வீடு கிடையாது, அது ஒரு மேன்ஷன், பெரிய பேலஸ். ஸோ அதை விட்டுட்டு எப்படி வெளியில் வராது, யாருக்கும் தெரியாமல் பதுங்கி அப்படியே வெளியில் வர. ஸோ 10 மணின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நைட்டு இருட்டி, ஸ்கையெல்லாம் ஃபுல்லாக இருட்டிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் அப்படியே நடந்து போயிட்டு இப்படி யோசிச்சு போயிட்டுருக்காரு. நியூ இயர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு புது ஹோப்பாக தான் இருக்கும், புது வாழ்க்கைக்கான ஆரம்பம். ஆனால் அவருக்கு பாவம் இறந்து போயிடுவார். நான் இன்னும் அவர் கூட அவ்வளோ க்ளோஸ் இல்லை தான், பட் இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. டே இல்லை இப்படிலாம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஹிஸ்ட்ரியை உன்னால் மாற்ற முடியாது, நடந்துச்சு அவ்வளோதான், உன்னோட மிஷினில் மட்டும் நீ ஃபோக்கஸ்டாக இருக்க போதும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம டேங் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ தூரத்தில் அந்த கேப்டன் ஜியோன் அவங்க எல்லோரும் ட்ரெயினிஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அது தெரியுது, அந்த இடம் தெரியுது. ஸோ அவர் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கார். பட் பின்னாடி யாரோ இவர் பின்னாடி ஸ்லோவாக வந்துட்டுருக்க மாதிரி, பின்னாடி துரத்திட்டு வந்துட்டுருக்க மாதிரி தெரியுது, ஃபீல் ஆகுது. பட் அவர் அது பெருசாக கண்டுக்கல, அவர் அப்படியே நடந்து முன்னாடி போயிட்டே இருக்கார். ஸோ டேங் போக போக அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் இன்னுமே அவர் கிட்ட வர மாதிரி இருக்குது, ரொம்ப கிட்ட நடந்து வர மாதிரி இருக்குது. அப்புறம் பயம் வர ஆரம்பிச்சிடுது, ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்ருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப பயம் யார்டா என் பின்னாடி வர அப்படின்னு யோசிச்சே பார்த்துட்ருக்கு. ஸோ தூரத்தில் ஒரு சோல்ஜர் நிற்கிறது தெரியுது. ஒரு குடுன்னு யோசிக்காமல் சோல்ஜர்கிட்ட ஓடி போயிட்டு, ஸோ யாரையும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் மிஸ்டர் கிம் சார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேங் சாரா என்ன, ஓ எங்கள் அப்பா ஜென்ரலில், ஸோ அப்போ என்ன சாருன்னு தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இல்லை நான் சும்மா நடந்து வந்துட்டு இருந்தேன், யாரோ என்னை பின்னாடி துரத்திட்டு வராங்க, யாரோ பின்னாடியே வராங்க, யாருன்னு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அவரும் எட்டி பார்க்குறாரு, யாரும் தெரியல அவர் கண்ணுக்கு, போயிட்டாங்க போல். ஸோ சரி வாங்க, இந்த நேரத்துக்கு நீங்கள் இப்படி வெளியில் வர்றது சரியில்லை சார், இது உங்களுக்கு சேஃபும் கிடையாது, ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம், சரி வாங்க நான் உங்களை வீட்டில் கொண்டு விடுறேன் அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்ல, டேங்கும் சரின்னு சொல்லிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சோல்ஜர் நம்ம டேங் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் விட்டுட்டு அந்த சோல்ஜர் நீங்கள் பார்த்து உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் உள்ளே போகிறத பார்த்துட்டு அவர் போகிறாரு. டேங் யாருக்குமே தெரியாமல் பதுங்கி இப்படியே ரூம்குள்ளே போயிடுறாரு. ஸோ போனதுக்கப்புறம் தான், கடவுளே ஒரு நிமிஷம் எனக்கு என்ன ஆகிடும் ஏதாயிடும் நினச்சி பயந்தே போயிட்டு செத்துக்கிட்டு போயிடணும்னு கூட நினச்சிட்டேன் தெரியுமா. எவனை தெரியல இந்நேரத்துக்கு ஃபாலோ பண்ணுறது. டேங் இந்த நைட் டைமில் உன்னோட மிஷினை பார்க்குறது நல்லது கிடையாது, எதாக இருந்தாலும் காலைல பார்த்துக்கலாம், நைட்டில் எதுவுமே பண்ணக்கூடாது, ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு யோசிச்சுட்டு டேங் ஓகே இதுக்கான ஒரு புது வழியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் கேள்விப்பட்டேன் கேப்டன் ஜியான் கேபிட்டலில், அதாவது கேபிட்டல் சிட்டியில் ஸோ சம் ஃப்யூச்சர் சோல்ஜர்ஸை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அங்கே போனால் அவரை பார்க்கலாம், அதுதான் சரியான வழி. ஸோ நம்ம நமக்கு தேவையானதில் இப்போவே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவையான சொல்லிவிட்டு தேவையானதில் நோட்டு, பென்னு, கொஞ்சம் கரேஜ், அது கூடவே செக்ஷுவல் அப்போ. ஸோ அது அவர் செடியூஸ் பண்ண வேண்டியது கூட பண்ணி தான் ஆகணும். சரி நீ ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக காலையில் பார்த்துடலாம்
சொல்லிட்டு நம்ம தேங்கம் தூங்கி காலையில் கரெக்டாக எழுந்திரிக்க. ஸோ யாருக்குமே தெரியாமல் எல்லோரும் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு கேபிட்டலுக்கு கிளம்பி போயிட்டாரு. ஸோ அங்கே போய் பார்த்தா நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது, நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது கேபிட்டல், ஸோ இப்போ நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு டேங் வந்துட்டு எங்கே அந்த ஹார்ட் மேனை காணும், எங்கே போயிருப்பார் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கேன். டேங்கு முடி தேடிக்கிட்டே போக அந்த டேங்க் வந்து அந்த பிளேஸ் வந்து தெரியாதது தான், அன்ஃபெமிலியரான ஒரு இடம் தான். பட் இருந்தாலும் நம்ம தொலைஞ்சு போயிடுவோங்கிற பயம்லாம் கிடையாது. அவருக்கு தேவையானது அவரோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும், கேப்டன் ஜியானுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால வந்துட்டு எங்கே இருக்காரு என்ன இருக்காருன்னு தேடிட்டு போக, ஸோ அவரோட கண்ணு கரெக்டாக ஒருத்தர் பார்க்குது தூரத்தில் இருந்து, ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன், வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜியான் டங்குக்கு தான். ஸோ அவர் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காரு. அதை நம்ம தேங்க வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாரு. அப்படியே வந்து ஜங்குக்கு பார்த்து போக, ஜங்கு கிட்ட போகல, கொஞ்சம் தூரமாகவே நின்றுட்டு ஒரு வாளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு அப்படி பார்த்துட்ருக்காரு. செவத்துக்கு பின்னாடி நின்று இப்படி பார்த்துட்ருக்கேன். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு எல்லாத்தையும் வந்து மிரட்டிகிட்டு இருக்காரு. இப்படி தான் பண்ணணும், நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிரட்டிகிட்டு இருக்கு. டேங் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. நோட்டில் வந்துட்டு ஏன்னா பின்னாடி ஒரு எஸ்ஏ எழுதணும் இல்லையா, ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து அவருக்குள்ளே நினச்சிட்ருக்காரு, இவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார், ஆவரேஜ்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப குட் லுக்கிங்காக இருக்கார், மேபி என்னை விட எங்கே இருப்பாரோ இருக்கும், ஆமாம் அப்படி தான் தெரியுது, என்னை விட சின்ன பையனாக தான் தெரியுது அப்படின்ற மாதிரி டேங் யோசிச்சுட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியில் வந்து ஜங்குக்கு வந்து டேங்கோட சின்ன பையன்தான். இது வந்து நான் சொல்கிறேன், டேங் வந்துட்டு இந்த ஸ்டோரியில் வந்து ஜங்குக்கோட சின்ன பையன்தான். இது வந்து இப்படி சொல்கிறது ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும், மோராக ஃபேண்டசிக்கலாக போகாது. ஸோ வந்துட்டு டேங் வந்து எப்படி நெஜல் லைஃப்பில் எப்படியோ அதே மாதிரி தான், அவரை விட இவர் பெரியவர் தான். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ மார்க்கெட் பிளேஸ் இப்படி இருக்குது எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ எல்லாத்தையும் எஸ்ஏயில் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. குட் லுக்கிங் மட்டும் கிடையாது, ரொம்ப தன்னம்பிக்கை இருக்கிற ஆளாகவும், ரொம்ப நல்லா கேப்டனாகவும், ரொம்ப நல்ல லீடராகவும் தெரியுது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரிலாம் டேங் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்க. பட் எல்லாத்த விட அவரோட லுக்கு தான் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார் பார்க்குறதுக்கு. என்ன நடிச்சிட்ருக்கடா, என்னடா நீ நடிச்சிட்ருக்க, நீங்கள் வந்தது என்ன, பார்க்குற வேலை என்ன அப்படின்ற மாதிரி அவரே அடிச்சுட்டு கடவுளே இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். என்னோடய தாட் எங்கெங்கெல்லாமல் போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். கரெக்டாக நம்ம ஜங் நின்றுட்டு இருந்தாலே, ஸோ அந்த இடத்த திரும்பி டேங் பார்க்கும்போது அந்த இடத்துல ஜங்குக்கு இல்லை, காணும். அவரும் சுற்றி முற்றி பார்க்குறாரு எங்கடா போனார் அப்படின்னு. ஆனால் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஜங்குக்கு காணும். கடவுளே இவர் எங்கே போனாலும் தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சு, சரி திரும்ப கூட்டத்துக்குள்ளே போய் பார்க்கலாம், கூட்டத்தில் எங்கேயாவது இருக்கார் அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்ப மார்க்கெட் ஏரியாவுக்கே போகிறாரு. நம்ம டேங் தான். ஸோ கூட்டத்துக்குள்ள அப்படியே கலந்துடுறாரு. எக்ஸ்கியூஸ் மீ மன்னிச்சுங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளி புள்ளி அப்படியே போய் எல்லாத்தையும் பார்க்குறாரு, தேடி பார்க்குறாரு. ஜங்குக்கு எங்கேயுமே காணும், எங்கடா போனார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கடைக்கு முன்னாடி ஜங்குக்கு நின்று ஒரு வியாபாரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நம்ம டேங்கும் போயிட்டு பார்க்குறாரு, பாடா அப்படி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு வாளுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு ஒரு நல்ல டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக்கு திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜங்குக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறாரு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறாரு. டேங்கால் ஈடு கொடுத்து நடக்க முடியல, இப்போ நடக்கிறதே ஓடுற மாதிரி இருக்குது. ஸோ டேங் வந்துட்டு ஓடி போய் நடந்து ஓடி எப்படியாமோ ஜங்குக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. சரி அப்புறமா டேங் வந்து யோசிக்கிறாங்க, ஐயோ நான் ஃபாலோ பண்ணுறதே எல்லா டீட்டெயில்ஸும் மறந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்து நோட்ஸும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சேஸ் பண்ணிட்டு ரன் பண்ணிவிட்டு நோட்ஸும் எடுத்துகிட்ருக்காங்க நம்ம டேங்கு. ஸோ நம்ம தேங்கும் சேஸ் பண்ணிவிட்டு எழுதிட்டுருக்கேன். ஸோ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வந்து ஒரு வயசான பாட்டியம்மா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பெரிய பெரிய பேக்கெல்லாம் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக்கு போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதை அவங்க விற்க வேண்டிய பொருள், ஸோ அதை ஹெல்ப் பண்ணி அவங்க விற்க வேண்டிய இடத்துலலாம் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஸோ டேங் நினைக்கிறாங்க, இவர் உண்மையானுமே ஹீரோ தான், இவரோட நல்ல மனசே சொல்லுது, இவரோட நல்ல பர்சன்னு அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஜங்குக்கு வந்துட்டு அந்த மார்க்கெட்டே ரவுண்ட் அடிக்கிறாரு. ஸோ போன இடத்துக்கு திரும்ப போய் ரவுண்ட் அடிப்பாங்க இல்லையா, ஸோ நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காரு. நம்ம டேங் யோசிக்கிறாரு, உண்மையானுமே இவன் எங்கே தாண்டா போகிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள ஜங்குக்கு காணும், எங்கேயோ போயிடுறாங்க. ஐயோ மறுபடியும் எங்கடா தொலைஞ்சு போனார் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம டேங்கும் தேடிட்டு இருக்கேன். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு ஒரு பில்டிங்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டேங்கும் வந்து உள்ளே போகிறாங்க. ஒரு குட்டி பில்டிங்னு சொல்ல முடியாது, ஒரு குட்டி வீடு மாதிரி. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு அவருக்கு போகிறாரு, இவருக்குள்ளே போகிறாரு. ஸோ வந்து அந்த ஏழைங்க வாழ்வாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடம். ஸோ எல்லாமே வந்து மரத்தால் செஞ்சதாக இருக்குது அந்த இடமே வந்து அப்படி ஃபுல்லாக.
இந்த இடம் இவ்வளோ வியர்டாக இருக்குது, இந்த மாதிரி இடத்துக்கு எதுக்கு ஜங்குக் வரணும் அப்படின்ற மாதிரி டேங் யோசிச்சுட்டே போக அந்த இடமே ரொம்ப குவைட்டாக இருக்குது. எல்லோரும் நடக்கிற அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் ஜங்குக் நடக்கிற சத்தம் அவருக்கு கேட்கல. ஸோ வந்து தப்பான இடத்துக்கு வந்துட்டோமா, திரும்ப நம்ம ஒரு மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு டேங் யோசிச்சிட்டே இருக்கும்போது டேங்கை திடீர்னு வந்து யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. டிவைடர்ஸ்க்கு இந்த நடுவில் கேப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேப்புக்குள்ளே உட்டன் கேப் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி கேப்புக்குள்ளே உள்ளே இழுத்து வச்சு வாய் வந்து பொத்திடுறாங்க. டேங் வந்து எதுமோ வாய் பொத்திருக்க வாயில் வந்து எதுமோ வளர்றாங்க, பேசுறது வெளியில் கேட்கல. பாரு நீ இப்போ இப்படி கத்திகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை தேடி உன் பின்னாடி வந்தவன் உன்னை கொல்லிட்டு போகிறதுக்கு ஈஸியாகிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம டேங்க் வந்து தெரியுது யாரோட வாய்ஸ்ன்னு, வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜங்குக்கோட வாய்ஸ் தான். ஸோ வந்து ஜங்குக்கு வந்து டேங் பிடிச்சி இழுத்து வாயை பற்றி வச்சுருக்காங்க. ஏன்னா டேங் வந்து ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்திருக்கான் அவரை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது தெரிஞ்சு ஜங்குக்கு வந்து காப்பாற்றுறதுக்காக அப்படி பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம டேங்குக்கு வந்து புரியுது. பட் அந்த இடம் வந்து ரொம்பவே வந்து குட்டியான இடமா இருக்குது, 2 பேர் தான் நிற்க முடியும், அதுவும் ரொம்ப ஒட்டி ஒட்டி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அது மொத்தமாக அங்கே லைட்டே கிடையாது, ஒரு குட்டி ஓட்ட வழியாக கொஞ்சோண்டு லைட் உள்ளே வருது, அவ்வளவுதான். மற்றபடி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஜங்குக்கோட மூச்சு விட்டுறதுக்கு கூட அவருக்கு தெரியுது, அந்தளவுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் அந்த ரூம்குள்ளே வந்து இன்னொருத்தவங்க யாரும் உள்ளே வராங்க. ஸோ வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க, யாரையும் தேடிட்டு இருக்கிறது வந்து நம்ம டேங்க் வந்து தெரியுது. ஸோ வந்துட்டு ஜங்குக்கு போய் டேங்கிட்ட சொல்கிறாங்க, நான் சொல்கிற வரைக்கும் வெளியில் வராதிங்க, என்ன நடந்தாலும் சரி மிஸ்டர் கிம் வெளியில் வந்துடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், இங்கே சேஃபாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு டிவைடர் வழியாக எப்படி அந்த பர்சன் தெரியாமல் இப்படியே வெளியில் வந்து அந்த டிவைடர்ஸை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ஸோ அப்படி தள்ளி விடும்போது அந்த பர்சனும் ஜங்குக்கும் ஐ டு ஐ பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த பர்சன் வந்து கையில் வால் வச்சுருக்காங்க, இப்படியோ அங்கேருந்து ஓடிடணும்னு சொல்லி ட்ரை பண்ண நம்ம ஜங்குக்கு வந்து ஓட விடாமல் அந்த ஜங்குக்கு அந்த பர்சனை வந்துட்டு கழுத்தோடு சேர்த்து பிடிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சேர்த்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சி எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பர்சன் வந்துட்டு பேச முடியாமல் அந்த கழுத்தோடு சேர்த்து பிடிச்சிருக்காங்களா, ஸோ பேச முடியாமல் நான் ஒன்றை ஃபாலோ பண்ணல, நான் ஒன்றை ஃபாலோ பண்ணிட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி அப்போ என்ன ஃபாலோ பண்ணல, சரி இப்போ எதுக்கு அவரை ஃபாலோ பண்ணுறதுன்னு டேங்கை காமிக்க டேங் வந்துட்டு அந்த பர்சன் இருந்துட்டு நான் வந்து ஒருத்தவங்க ஃபாலோ பண்ண சொன்னாங்க, அதனால ஃபாலோ பண்ணேன், கொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்ல. சரி அப்போ அதுக்கு பதிலாக உனக்கு என்ன பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டதுக்கு 3 bags ஆஃப் ரைஸ் தரேன்னு சொன்னாங்க, 3 சாக்கு ரைஸ் தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே ஜங்குக்கு இருந்துட்டு கடவுளே இவன் எவ்வளோ முட்டாளாக இருக்கான், 3 சாக்கு ரைஸுக்காக ஒருத்தவங்களை கொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஜங்குக்கு வந்து அந்த கழுத்தை இறுக்கி பிடிக்க அந்த பர்சன் வந்து ஜங்குக்கோட கையில் அடிக்கிறாங்க, மூச்சு விட முடியல அப்படின்னா ஜங்குக்கு வந்து இறுக்கி பிடிச்சி சாவடிச்சிடறாங்க, அதை பார்த்து செத்து போயிடுறாங்க. ஸோ செத்ததுக்கப்புறமா நம்ம ஜங்குக்கு வந்து திரும்பி டேங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா டேங்கிட்ட போயிட்டு அவன் போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல டேங் வந்துட்டு அன்கான்ஷியஸ் ஆகி நம்ம ஜங்குக்கு மேலேயே விழுந்துடுறாங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே பிடிச்சிடுறாங்க, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ கட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காமிக்கிறோம். அட கடவுளே நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சோகமான வாய்ஸில் சொல்லிவிட்டு நம்ம டேங் வந்து எந்திரிக்க, ஓ எந்திரிச்சிட்டிங்களா, நீங்கள் ரொம்ப நேரமாக 1 மணி நேரத்துக்கு மேலே தூங்கிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் ஜியோன் சொல்ல, கேப்டன் ஜியோன் ஓ ஷிட், நான் இப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு நம்ம டேங் வந்து மனசுக்குள்ள நினைக்க ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு, நீங்கள் இப்போ கவலைப்பட வேண்டாம், நீங்கள் என் வீட்டில் தான் இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்ல. இன்னும் டேங் இருந்துட்டு நான் இப்படி இங்கே வந்து அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஏன்னா டேங்க் வந்துட்டு எதுவுமே ஞாபகம் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அவங்க ஒருத்தர் துரத்திட்டு வந்தது எதுவுமே வந்து அவருக்கு ஞாபகம் இல்லை. ஸோ வந்துட்டு எப்படா இங்கே வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்னும் ஜங்குக்கு பார்த்து, வெயிட் அ மினிட், நீங்கள் என்ன கிட்னாப் பண்ணிட்டீங்களா, இல்லை நான் அடல்ட்டு, ஸோ அடல்ட்னாப் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு பார்த்து நம்ம டேங்க் கேட்க அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்லிவிட்டு ஸோ வந்து அவரோட உடம்பெல்லாம் ஃபுல்லாக தொட்டு பார்க்குறாரு. அப்பாடா உடம்புல துணியெலாம் இருக்குது, இப்போ எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவர் யோசிச்சுட்டு இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம டேங் வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து ஒரு 5 அடி தள்ளி நிற்கிறாரு, கிட்ட இல்லை கொஞ்சம் 5 அடி தள்ளி நிற்கிறாரு. நம்ம டேங் வந்துட்டு பெட்டை விட்டு கீழே இறங்கி இன்னும் பின்னாடி போகிறாரு. ஸோ இன்னுமே அவங்களுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் பின்னாடி போக நம்ம ஜங்குக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபியூசிங்காக தான் அவர் பார்த்துட்ருக்காரு. அங்கேயே கிட்ட வந்தோன்னா கொன்னுடுவேன், நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் வந்து நம்ம ஜங்குக்கு பார்த்து கேட்க நம்ம ஜங்குக்கு வந்து கை கட்டி நின்றுட்டு, ஹலோ
பேசிக்கலி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்க, உங்களை ஒருத்தர் ஃபாலோ பண்ணால் நான் அவனை பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, நான் உங்களேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல டேங் வந்துட்டு அவரோட ஸ்லிங் பேக் போட்டு வந்தார் இல்லையா. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சுற்றி பார்க்க பெட் சைட் டேபிள் இருக்குல்ல அதில் இருக்குது. ஸோ வந்துட்டு ஆனால் எடுக்கணுன்னா கொஞ்சம் தூரமாக இருக்குது, ஏன்னா ஜங்குக்கு தான் அது பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு, டேங் வந்து கொஞ்சம் தூரமாக நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்படா எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம டேங்கு. நம்ம ஜங்குக்கு வந்து இதை நோட் பண்ணிடுறாரு. ஸோ அவங்க பிளாக் தேடுறாங்க அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிவிட்டு அந்த பேக் வந்து ஜங்குக்கு எடுத்து வச்சுக்கிறாரு. ஒன்று டேங் வந்துட்டு இது என்னோடது எங்கிட்ட கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று ஜங்குக்கு வந்துட்டு சரி நீங்கள் இப்போது கேபிட்டலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் அப்பா கூட ட்ரைனிங் கேப்பில் தான் இருக்கணும், இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கேட்க டேங் வந்துட்டு அது என்னோடது கொடுத்துரு அப்படின்ற மாதிரி எப்படியோ தைரியத்தை வர வச்சுட்டு ஜங்கு கிட்டே போயிட்டு பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. நான் ஜங்கு 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஹைட்டு தான், பட் இருந்தாலும் நம்ம ஜங்குக்கு வந்து தூக்கி பிடிச்சிடுறாரு. நம்ம டேங்கால் வந்து வாங்க முடியல. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு என்ன ட்ரைனிங்கை ஸ்கிப் பண்ணுறதுக்காக இப்போலாம் ஊர் சுற்றிட்டுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று டேங் வந்துட்டு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, என் பேகு கொடுன்னு கேட்டுகிட்டே இருக்கேன். ஜங்கு கொடுக்கவே இல்லை. ஆனால் டேங்க்கு ஒரு ஐடியா வருது, டக்குன்னு புல்க்குன்னு ஜங்குக்கோட வயிற்றுலேயே ஒன்று விடுறாங்க. பெயினில் வந்து அம்மா அப்படின்னு சொல்லி வழியில் அவர் கீழே இருக்கக்கூடிய பேக் எடுத்துகிட்டு நம்ம டேங் வந்துட்டு கொஞ்சம் வெளியில் தள்ளி போயிட்டு டேங் வந்துட்டு நீங்கள் கேப்டன் தான், ஆனால் உங்கள் ஸ்பீடு ஒன்றும் பத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளியில் ஓடி போயிடுறாங்க. சரியான டார்ச்சராக இருக்கான். நான் இவனையா போய் அழகாக இருக்கான் ஏஞ்சலிக்காக இருக்கான்லாம் சொல்லிட்டு இருந்தேன், நான் என்னோடய வார்த்தைகள் எல்லாம் திரும்ப வாங்கிக்கிறேன், இவன் சரியான டார்ச்சர் அப்படின்ற மாதிரி நம்ம டேங்கி வச்சுட்டு அப்பாட எப்படி என் பேக் கிடச்சிச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ அன்றைக்கி அந்த டே எப்படி போக டேங் வந்து என்ன பண்ணுவார்னா, ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா அந்த நாள் ஃபுல்லாக சம்மரைஸ் பண்ணி டைரி எழுதி வைப்பார். ஸோ இப்போ பின்னாடி வந்து அவருக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, அதை எழுதுறதுக்கெல்லாம். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து குட்டியாக ஒரு டைரியில் எழுதி வைப்பார். ஸோ வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஆரம்பிக்கிறாரு, October 11, 1894. ஸோ இதில் தான் வந்து ஆரம்பிக்குது அந்த டைரி. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு டே எழுதுறாரு. இதுதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டே என்னோடய மிஷனில், டியர் டைரி இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே என்னோடய மிஷனில். முதல் நாளில் வந்து இன்றைக்கி தான் முதல் நாளில் என்னோடய பழைய கொரியாவை வந்து நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் வந்து என்னால் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, ஏன்னா என்னோடய மிஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதில் தான் நான் ஃபோக்கஸ்டாக இருந்தேன். அதனால் வந்து நான் பெருசாக வந்து இதையும் சுற்றி பார்க்கல. ஆனால் பார்த்த வரைக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இவளை பார்க்குறது கஷ்டம்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ கஷ்டங்கிறது தெரியாது. மேபி கேப்டனை ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை போல். சரி, அவரை பற்றி சொல்கிறேன், அவரை பற்றி எழுதுகிறேன். ஸோ அவர் வந்து என் அளவுக்கு சமமான ஹைட்டில் இருக்கார். அதே நேரத்தில் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு என்னை விட கொஞ்சம் சின்ன பையனாக தெரியுது. அவருக்கு வந்து ரவுண்டான ஐஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு அப்பர் லிப்ஸ் கிடையாது, ஆனாலும் அது அவளுக்கு க்யூட்டாக இருக்குது, அவரோட ஃபேஸ்க்கு செட் ஆகுது. சுருக்கமாக சொல்லணுன்னா ஆவரேஜை தாண்டி ரொம்ப அழகாக இருக்கார், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறாருன்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, பார்க்கறதுக்கு வந்து அதிகாரத்தன்மையுடைய பிறகும் பயமுறுத்துகிற மாதிரியும் இருந்தாலும், ஆனால் அவர் பார்க்கும்போது ஒரு விதமான பர்சன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது அவரை பார்க்கும்போது. எனக்கு அவர் எதனால் இறந்து போனார்னு என்னால் சொல்ல முடியல, ஆனால் இன்றைக்கி அந்த வயசான பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடிஞ்சுது, இதனால் அவர் இறந்துருப்பார் அப்படின்னு. ரொம்ப நல்லவர் தான், ஆனால் ஒரு விஷயத்தில் ரொம்ப அனாயிங், சரியான டார்ச்சர் பிடிச்ச டைப்பு. மேபி இது என்னோடய ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால எனக்கு இப்படி தெரியலாம், போக பார்க்குறேன் நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். இப்படிக்கு வருத்தத்துடன் கிந்தேயம். இப்போ டேங் சில விஷயங்கள்லாம் யோசிக்கிறாரு. என்னென்னா ஒரு நாள் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்டடி, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்த நான் கற்றுட்டு இருந்திருக்கேன். ஓகே, எதுவுமே இல்லாததுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல தான், ஆனால் அவரோட குட் சைட் கொஞ்சம், அவரோட கொஞ்சம் பேட் சைட் கொஞ்சம், ரெண்டுமே நான் கற்றுக்கிட்டேன். நாளைக்கு இதை விடவும் நான் பெட்டராக ஏதாவது தெரிஞ்சுப்பேன்னு நம்புகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்ல, ஆமாம், அந்த சின்ன வீட்டுக்குள்ளே போனப்போ, ஆனால் நான் அவனோட ஃபேஸை சரியாக பார்க்கல, அவன் ஃபேஸ் கவர் பண்ணியிருந்தான், கண்ணுக்கு மட்டும்தான் பார்த்தேன். ஆனால் கண்டிப்பாக அவன் வந்து ஃபுல்லாக தான் இருக்கணும். ஒரு 3 பேக்காக ஃப்ரைஸ்க்காக, துணுண்டு அரிசிக்காக யாராவது ஒருத்தவங்க கொல்லணும்னு நினைப்பாங்களா? ஆனால் ஓ மை காட் நான் மறந்தே போயிட்டேன். கேப்டன் ஜியோன் அவர் தானே என்னை சேவ் பண்ணார். அந்த பர்சன் என்ன ஃபாலோ பண்ணதை கேப்டன் பார்த்தாருன்னா, அப்போ கேப்டன் நான் அவரை ஃபாலோ பண்ணது அவருக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். அப்போ தெரிஞ்சுதான் பண்ணாரா? ஐயோ டேம், என்னடா பண்ணி வச்சுருக்கேன், சேவ் பண்ணவர்கிட்ட போய் இப்படி. நாளைக்கு அவரை பார்த்த உடனே வேலை தேங்க்ஸ் சொல்லணும். நான் அவரை ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் வந்துட்டேன். தப்பு என் மேலே தான்.
அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு நம்ம டேங் வந்து அப்படியே பற்றி தூங்கிடுறாரு. ஸோ கட் பண்ணி நெக்ஸ்ட் டே தான். ஐயோ கடவுளை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு மாட்டியிருப்பேன். நான் போய் எங்கள் அம்மா கிட்டே ஸ்டார்பக்ஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காலைல போய் சொன்னேன். நான் 1897 இருக்கேன். எப்படி இப்போ ஸ்டார்பக்ஸ்லாம் இருக்கும்? நல்ல வேலை மாட்டியிருப்பேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆனால் நான் காலிலேருந்து தேடிட்டு இருக்கேன். இந்த ஜங்குக்கு எங்கே போனாருன்னே தெரில. கேப்டன் நானும் காலிலேருந்து தேடிட்டு இருக்கேன். அவரோட ட்ரைனிங் சென்டர் போய் பார்த்துட்டேன், அங்கே இங்கே என் வீட்டுக்கு கூட போய் பார்த்துட்டேன், எங்கேயுமே காணும் தெரியுமா. நான் காலிலேருந்து தேடிட்டு இருக்கேன். அந்த ஃபேரி மட்டும் எடுக்கிறதுக்கு க்ளூ கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த ஃபேரியும் அப்படி பண்ணலை. கடவுளே, எனக்கு என்ன பண்ணுவேன்? என் காலே உடஞ்சிரும் போல், எனக்கு அவ்வளோ வலிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அங்கே யோசிச்சுட்டு அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே மூட்டில் ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சுக்காட்டி, சரி நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்ருக்காரு. ஸோ வந்துட்டு உட்காந்துட்டு மேலே வானத்தை பார்த்து, கடவுளே எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஹெல்ப் கிடச்சிச்சு. என்னென்னா, அவர் பார்க்குறாரு ஜங்குக்கு வந்து ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி ஒரு வாலில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக தூங்கலை, படுத்துட்ருக்காரு. நம்ம டேங் வந்துட்டு அப்படியே ஒரு நோட்டு புக்கு பெண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டேட்டு போட்டு என்ன டேன்னு போட்டு என்ன அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது எல்லாம் போட்டு அப்படி எழுத ஆரம்பிச்சிடாரு. அந்த வீடு பார்த்தா ரொம்ப லைட்டாக ரொம்ப அது பணக்காரங்களோட வீடு அப்படின்னு பார்த்தாலே சொல்ல முடியும். அந்தளவுக்கு பெரிய வீடு, ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா ஒரு பழைய ஒரு ஓல்டு மேன் வந்து வெளில வர்றாரு. அவரை பார்த்தாலே தெரியுது அவர் வந்து ஒரு ஹை ரேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கார். ஒரு பெரிய ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி இருக்கார் ட்ரெஸ் போட்டு. அவர் இப்படி வெளியில் வராரு. வந்துட்டு நம்ம ஜங்கு கிட்ட பேசிட்டு அவர் ஜங்குக்கு வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ நம்ம டேங் தான் இருந்துட்டு என்ன உள்ளே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க, நம்ம எப்படியாவது உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பதுங்கி யாருக்கும் தெரியாமல் அவரும் உள்ளே போகிறாரு அந்த வீட்டுக்குள்ளே. ஸோ கேட் லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. கார்டு யாரும் கிடையாது, அதனால யாருக்கும் தெரியாமல் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போய் பார்த்தா அங்கே பெரிய பெரிய விண்டோஸ், நிறைய பெரிய பெரிய ஜன்னல் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து கொரியன் ஸ்டைலில் இல்லை, அமெரிக்கன் ஸ்டைலில் இருக்குது. ஸோ அந்த ஓனர் வந்து கூட்டிகிட்டு போனார் இல்லையா, அந்த ஹை ரேங்க் ஆஃபீஸர், அவருமே பார்க்குறதுக்கு கொரியன் மாதிரி கிடையாது. பார்த்தாலே வந்து ஒரு வெளிநாட்டுக்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டேங் இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு விண்டோவில் வந்து அவங்க ரெண்டு உட்காந்துருக்காங்க, உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விண்டோ வழியாக யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிடுன்னு பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருது. தான் கேட்குறதுல உண்மையா அப்படின்ற மாதிரி காதலில் தொடச்சிட்டு வாயை பொழந்துட்டு கேட்குறாரு. என்ன அப்படின்னா, அந்த ஆஃபீஸர்கிட்ட நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு சொல்கிறாரு, ஆமாம் சார் உண்மைதான், நான் உங்கள் டாக்டரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்கள் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா, அதுக்கு பெர்மிஷன் கேட்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல, இங்கே நம்ம டேங்க்கு வந்துட்டு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா சொல்கிறாங்க, இதனால் வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் வந்து கேப்டனுக்கு வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரி இருந்ததாகவும் அவருக்கு யாரும் இருந்ததாகவும் இது வரைக்கும் சொன்னதே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நான் ஷாக்கிங்காக அப்படி கேட்டுட்டு இருக்கேன். வாயெல்லாம் டேங்க் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்படியே வாயெல்லாம் பொத்திட்டு அப்படியே என்ன பேசுகிறாங்கடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ உங்கள் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா சார் அப்படின்னு நம்ம ஜங்கு கேட்க, அவர் இருந்துட்டு நான் வந்து இப்படி என்னால் உறுதியாக சொல்ல முடியாதுப்பா, எதாக இருந்தாலும் என் பொண்ணுக்கிட்ட பேசிவிட்டு அவள் என்ன சொல்கிறாளோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் முடிவு எடுக்க முடியும். நீ ரொம்ப நல்ல பையன், ஹை ரேங்க் ஆஃபீஸராக இருக்கேன், கேப்டனாக இருக்கேன், இவ்வளோ சின்ன வயசில் கேப்டனாக இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு உனக்கு கொடுக்கறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. அதனால் என் டாக்டர்கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவள் சரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு ஓகே சார், தேங்க்யூ சார், உங்கள் டைம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ, என்னால் புரிஞ்சிக்க முடியுது, நான் புரிஞ்சுக்கிறேன், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எந்திரிச்சு போகலாம் பண்ணிட்டு நம்ம ஜங்கு கிளம்பிட்டாரு. ஆனால் நம்ம டேங் வந்து இந்த ஷாக்லேருந்து வெளில வரவே இல்லை. அவர் என்ன பிடிச்சி வச்ச சிலையாட்டு அதே இடத்துல நின்றுட்டுருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் தான் ஐயோ போயிட்டார் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணிட்டு அவரும் குடுக்குன்னு வெளியில் ஓடுறாரு ஜங்குக்கு பின்னாடியே, எங்கடா போகிறாருன்னு பார்க்குறதுக்கு. நம்ம டேங் தான் அப்படி வெளியில் வராரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறாரு, ஆஹா அந்த கேர்ள் எவ்வளோ லக்கி இல்லை, நான் வந்து பொண்ணாக இல்லாமல் போயிட்டேனே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் அவர் யோசிச்சுட்டு ஐயா கடவுளே டேங் நீ என்னடா பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவரே அவர் தலையில் தட்டிட்டு உடனே கேப்டன் பின்னாடி போக உடனே கேப்டனும் போகிறாரு. போயிட்டு ஸ்கூலுக்குள்ளே போகிறாரு, ஐ மீன் மிலிட்ரி கேம்ப். ஆமாம், டேங்கோட ஸ்கூல் தானே இப்போ மிலிட்ரி கேம்ப்பாக இருக்குது, சாரி இப்போ இருக்கிற ஸ்கூல் தானே அப்போ மிலிட்ரி கேம்ப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த மிலிட்ரி கேம்ப்குள்ளே நம்ம ஜங்குக்கு போக நம்ம டேங் வந்துட்டு வெளியிலே நிற்கிறாரு. ஏன்னா கார்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஆத்தரைஸ்ட் பீப்புள் மட்டும்தான் உள்ளே போக முடியும், சும்மாலாம் யாரும் உள்ளே போக முடியாது. அஃப்கோர்ஸ் இது மிலிட்ரி கேம்ப் இல்லையா, ஸோ யாரும் போக முடியாது. அதனால் வந்து என்னடா பண்ணுறது நீ முடிச்சுட்ருக்க. அப்போ தான் அவன் மண்டைக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, டே முட்டாள் நீ தான் வந்து அந்த ஜென்ரலோட பையனாச்சு, அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஆத்தரைஸ் பீப்புள் தான், நானா கண்டிப்பாக போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் தைரியமாக அப்படியே உள்ளே போகிறாரு. போனால் வந்து கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து போவ் பண்ணுறாங்க, ஏன்னா கேப்டனோட பையன் இல்லையா, ஸோ பெரிய இடம். சரி எல்லோரும் போவ் பண்ணுறாங்க. தேவங்க வந்து உள்ளுக்குள்ளே சிரிச்சிட்டே வந்து இப்படி உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா நம்ம ஜங்குக்கு மறுபடியும் காணும், எங்கேயோ போயிட்டார். தேவங்க வந்துட்டு
சரி வந்துட்டோம், ஸ்கூல்லையாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நம்ம ஸ்கூல் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு பார்த்தா நிறைய மிலிட்ரியில் ட்ரெயின் பண்ணக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. எல்லோரும் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. எல்லோரும் வந்துட்டு எப்படி அங்கே போகிற அந்த டோரு, அந்த விண்டோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய வந்து டேபிள், சேர், வந்துட்டு நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குது. விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி வெளியிலேருந்து காற்று உள்ளே வருது. இந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக, கம்ஃபர்டிங்காக இருக்குது அங்கே பார்க்குறதுக்கு. அந்த ரூம் நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம டேங்கன்னு பார்த்துட்ருக்கேன். அப்போ நீ என்னை ஃபாலோ பண்ணுறது உண்மை தான் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா வேறு யாரும் கிடையாது, நம்ம கேப்டன் தான். ஸோ நான் வந்து ஜங்குக்கு வந்து இந்த ஃபுல்லாகவே வந்து கேப்டன் தான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ கேப்டனாலே ஜங்குக்குன்னு நினச்சிக்கோங்க, ஓகேவா? பேக் டு த ஸ்டோரி. ஸோ வந்து பின்னாடி ஜங்குக்கு கேட்டோடனே ஜாங் வந்து திரும்பி நின்று நெஞ்சு பிடிச்சிடறாரு. இப்போ ஏன்னா வந்து கண்டிப்பாக ஒரு டேஞ்சரில் இருக்கார் ஜங்குக்கு. இது ஏதோ கேட்க போகிறாரு, மாட்ட போகிறாரு, என்னடா பேச போகிறோன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அவர் வந்துட்டு நான் தான் கேட்குறேனே, நீ என்னை ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு திரும்ப கேட்கணுன்ட்டு அங்கே இருந்துட்டு நான் தான் சொன்னேனே, நான் ஒன்றால் ஒன்று ஃபாலோ பண்ணல, நான் சும்மா வந்தேன், அவ்வளோ மற்றபடி ஃபாலோலாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல. நானும் எவ்வளோ தடவை தான் கேட்குறது, ஏன் என்னை ஃபாலோ பண்ணுற? இல்லைன்றல, அப்புறம் எதுக்கு இங்கே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, இது என்னோடய ஆஃபீஸ் தெரியுமா, இங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கணும். நம்ம டேங் வந்துட்டு அது நான் வந்து அப்படின்ற மாதிரி குழம்பிட்டே இருக்கேன். ஜங்குக்கு வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வர டயாங் பின்னாடி போக ஒரு கட்டத்துக்கு மேலே டேபிள் மேலே அடித்து டயாங் நின்றுறாரு. ஜங்குக்கு போய் அவர் முன்னாடி நிற்கிறாரு. இது என்னோடய ரூம், வெளியில் சைன் போட்டு பார்க்கலையா, பார்க்காம தான் உள்ளே வந்தியா? அது நான் பார்க்கல, நான் சும்மா அப்படியே எவ்வளோ தடவை கேட்குறது, எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து இன்னும் கிட்ட போக நம்ம டேங் இருந்துட்டு டக்குன்னு அடி வயிற்றுலேயே ஒரு பவுலுக்குன்னு ஒன்று குத்துறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு வழியில் கீழே குனிங்க. இன்னும் டேங் இருந்துட்டு இப்படியே கிட்ட வந்துட்டு இருந்தோன்னா ஃப்யூச்சரில் உன்னோட வர வேண்டிய பேபிஸ்க்குலாம் நீ பாய் சொல்லிட வேண்டியது அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்ல. ஜங்குக்கு இருந்துட்டு திரும்பி பார்த்து மறைச்சிட்டு அப்புறம் அவர் எப்படி போகிறாரு. போனோடனே நம்ம டேங் வந்துட்டு எங்கே போகிற அப்படின்னு கேட்க, பாத்ரூமுக்கு போகிறேன். ஏன் நான் பீ பண்ணுறதை பார்க்க வர போறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கேட்க. டேங் வந்துட்டு அப்படி மூஞ்சில் அப்படியே டொமேட்டோ மாதிரி இப்படி செவந்து போயிடுது. வரியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கேட்க. டேங் இருந்துட்டு அவ்வளோதான், அவருக்கு அதுக்கு மேலே ப்ளஷ்ஷையும் வளர்க்க முடியல, கோவத்தையும் கடவுள் பண்ண முடியல, இரிட்டேட் ஆகிடுது. உடனே டக்குன்னு எடுத்து பக்கத்தில் இருந்த பிள்ளை எடுத்து ஜங்குக்கு மேலே விட்டு இருந்துட்டு உடனே டேங் வந்துட்டு போகலாம், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக. உடனே நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு டேங்கோட கையை பிடிச்சிடறாரு. பிடிச்சி நிப்பாட்டிட்டு எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்க. டேங் வந்துட்டு நான் போகிறேன், என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜங்குக்கு இருந்துட்டு நீ உன்னோட ட்ரைனிங்லாம் ஸ்கிப் பண்ணுற அப்படி தானே, நீ வந்து ட்ரைனிங் போகக்கூடாதுன்னு தானே இப்படிலாம் ஊர் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம டேங் வந்துட்டு அப்படின்ற மாதிரி தலையாட்டம் ஜங்குக்கு இருந்துட்டு இரு, நான் வந்து இப்போ உங்கள் அப்பா கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறத தவிர வேறு எனக்கு வரியே கிடையாது, இரு நான் உங்கள் அப்பா கிட்ட ஒன்று ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. டேங் வந்துட்டு முதல்ல நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே யாரும் வராங்க, யாருன்னு பார்த்தா வேறு எனக்கு கிடையாது, ஜென்ரல் தான், அதாவது கிம்மோட அப்பா மிஸ்டர் கிம் வராரு. ஸோ வந்தோடனே அவர் பார்த்தோன்னே ஜங்குக்கு இருந்துட்டு குட் ஈவினிங் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பண்ணேன். அவர் வந்துட்டு குட் ஈவினிங் அப்படின்ற மாதிரி சொல்ல. சாரிப்பா, ஒரு குட் ஈவினிங் கிடையாது, குட் மார்னிங், ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். சரி, ஓகே, பேக் டு த ஸ்டோரி. உடனே வந்துட்டு மிஸ்டர் கிம் வந்துட்டு ஜங்கு கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் என் சன் கூட நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என் பையன் கூட அப்படின்ற மாதிரி அவர் கேட்க. இன்னும் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு சார் நான் வந்து சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நேற்றுலேருந்து உங்கள் பையன் என்ன தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு, அவர் ட்ரைனிங்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து உங்கள் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டு நம்ம டேங்க் வந்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போயிடுது. டக்குன்னு கீழே குனிஞ்சிக்கிறாங்க. கீழே குனிஞ்சு அவங்க தலையை பார்த்து நின்றுருக்கேன். ஏன்னா அவங்க அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு தெரியாது இல்லையா. ஸோ பயத்தில் நின்றுட்டுருக்கேன். அவங்க அப்பா இருந்துட்டு உண்மையா அப்படின்ற மாதிரி நம்ம டேங்க் பார்த்து கேட்கணும். நம்ம டேங்க் வந்துட்டு அது ஆமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே பதட்டெல்லாம் கடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. அவங்க அப்பா அடுத்து என்ன சொல்கிற போகிறாரு அப்படின்னு தெரியாமல் பயத்தில். ஓ, நீ இப்போ இப்படி தான் வந்து ட்ரைனிங்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு தெரிஞ்சிட்ருக்கியா, இப்படி தான் நீ ரெஸ்பான்சிபிளான பர்சன், அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீ இவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி அவர் காய்ச்சா மூச்சான்னு கத்த ஆரம்பிக்க. நம்ம டேங்க் ஒரு வழியாக இல்லை, அவர் அமைதியாக நின்றுட்டுருக்காரு. அடுத்த கொஸ்டின், எதுக்காக நீ அவரை ஃபாலோ பண்ணுற அப்படின்ற மாதிரி கொஸ்டின். டேங்க் வந்து இது எதுலேருந்து பதில் சொல்லுவார், என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா அவர் என்ன சொன்னாலும் மாட்டுவார். என்ன நான் ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன், இப்படி ஃபேரி அமிச்சு வச்சாங்கலாம் சொல்ல முடியும். எல்லாம் சொன்னால் அடுத்த செகண்ட் அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பார், அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அதனால் வேறு எதுவுமே சொல்ல முடியல. அமைதியாக குனிஞ்சு நின்றுட்டு இல்லைப்பா இனிமேல் இது நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல.
அவ்வளோதான் அப்படியே அமைதியாக இருக்குது அந்த இடமே, யாருமே பேசல. ஏன்னா ஜென்ரல் எடுத்து யாரும் பேச முடியாது இல்லையா? ஸோ யாருமே பேசல. நம்ம ஜங்கு கூட ஸ்டாச்சு மாதிரி நின்று எடுத்துகிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. ஸோ அப்புறம் ஜென்ரல் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. கேப்டன் தேங்க்யூ ஃபார் ரிப்போர்ட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இல்லை சார் பரவாயில்ல சார் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் அவர் வந்துட்டு சரி நீங்கள் வந்து என்னோடய சன்னை வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல உடனே வந்துட்டு நம்ம ஜங்குக்கு டேங்க்கு அப்படி ஒரு நிமிஷத்தில் ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. 2 பேரும் அப்படியே கண்ணெல்லாம் பெருசாகிட்டு என்ன அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒரே நேரத்தில் சொல்கிறாங்க. இன்னும் ஜங்குக்கு வந்துட்டு சாரி சார் வாட் யூ மீன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுவாப்பா நான் அவனை வந்து நான் நம்புகிறேன் என் பையன் எதுக்காக ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரில. ஆனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப டிசிப்ளின் தேவைப்படுது. அவன் ஒழுங்காக ட்ரைனிங் வரமாட்றான். அதனால் வந்துட்டு நீ வந்து அவனை பார்த்துக்கோ. நாளையிலேருந்து நீ அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கோ. அவனை நீ ஃபுல்லாக பார்த்துக்கோ. அவன் ட்ரைனிங் முடிக்கிறானா இல்லையான்றதை பார்த்துக்கோ. அவன் மேலே எப்பயுமே ஒரு கண்ணு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல இந்த ஜங்குக்கு வந்து வேறு வழியே கிடையாது. அவர் என்ன சொன்னாலும் இவர் ஒபே பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. அப்படி இருந்தாலுமே ஜங்குக்கு அது விருப்பம் இல்லை. அதனால் வந்துட்டு சார் இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கல. எனக்கு ஆல்ரெடி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நிறைய வேலை இருக்குது பார்க்குறக்கு. இதில் வந்து உங்கள் சன்னையும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் இருந்துட்டு மிஸ்டர் கிம் இருந்துட்டு அதை பற்றி நீ கவலைப்படாத கேப்டன், கவலைப்படாதீங்க கேப்டன், நான் பார்த்துக்கிறேன். உங்கள் வேலையை குறைச்சி நீங்கள் வந்து நான் பார்த்துக்கிறேன். எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணுங்கள். எப்படியாவது என் பையனை மட்டும் நல்ல ஒரு சோல்ஜராக கொண்டு வந்துடுங்க. அந்த ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க இன்னும் ஜங்குக்கு வந்து வேறு வழி இல்லை. அவர் நோ சொல்ல வரலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே அவர் இருந்துட்டு நான் நோ கேட்க விரும்பலை, நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வேறு வழியே கிடையாது, பண்ணி தான் ஆகணும். நம்ம டேங்கா இந்த வார்த்தை தான் மறுபடியும் மண்டிக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு, எக்கோ கேட்டுகிட்டே இருக்குது. என் பையனை பார்த்துக்கோன்னு உங்கள் அப்பா சொல்கிறது அவருக்கு வந்து ரியாலிட்டியே இல்லை. அப்படியே ஸ்டாச்சுவாக நின்றுட்டுருக்காரு நம்ம டேயாங்கு. நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதான் கடைசியாக சொன்ன ஒரு அந்த இடத்துல சொன்ன வார்த்தை. அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம கிம் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட உடனே நம்ம டேயாங் தான் திரும்பி ஜங்குக்கோட கையிலேயே வந்து டப்புன்னு ஆர்ம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல டப்புன்னு ஒரு அடி போடுறாரு. ஆனால் வந்து அவருக்கு வலிச்சது டேயாங்க்கு தான். உடனே டேயாங் வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு உனக்கு என்ன கல் வச்சிருக்கியா அவன் கையில் அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று ஜங்குக்கு வந்துட்டு நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை வந்து அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம டேயாங் வந்துட்டு எனக்கு நான் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி விளையாட்டு பண்ண நம்ம ஜங்குக்கு பார்த்து முறைக்க இங்கே பார்த்தியா உனக்கு தான் இன்னொரு வேலை அதிகமாகி போச்சு. நீ இப்போ சாட்டை எங்கள் அப்பா கிட்ட இதை பற்றி சொல்லாமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டேங்க் சொல்ல நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு இங்கே பாரு இந்த நிமிஷத்துலேருந்து நான் வந்து உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் உன்னோட சுப்பீரியர். நீ வந்து இனிமேல் என்னை வந்து கேப்டன் தான் கூப்பிடணும், இன்ஃபார்மெல்லாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம டேங்க் வந்துட்டு இங்கே பாரு நான் அப்போல்லாம் பண்ண மாட்டேன் எங்கள் அப்பா கிட்ட அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு இது பாரு நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நான் விளையாடல அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம டேங்க்கு வந்துட்டு வேறு வழி இல்லை. கூட வாய்ஸ்லாம் மாதிரி அவரோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது கோல்டு அப்படி ஆனோடனே டேங்க் வந்துட்டு புரியுது சீரியஸாக இல்லை விளையாடல சீரியஸாக சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே டேங்க் வந்துட்டு சார் எஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு வந்துட்டு அந்த தொட்டு போயிடுறாங்க. நம்ம டேங்கா கடவுளே இங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காற்றுல இருந்து குத்துவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குத்திட்டு இருக்கேன். ஸோ ஓகே இந்த பாட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அப்புறம் வந்துட்டு இன்னொன்று சொல்லிக்கணும், எண்ட் ஆஃப் த டே டேஹுக்கு வந்து ஒன்று ஆகிடுவாங்க, கவலைப்படாதீங்க ஓகே. அது எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. அது வரைக்கும் இந்த நடுவில் வர ட்விஸ்டிங் அண்ட் டர்னு இதெல்லாம் வந்துட்டு பெருசாக எடுத்துக்காதீங்க. ஐ மீன் அந்த வரைக்கும் பொண்ணு கேட்டார் இல்லையா? ஸோ அதை சொல்கிறேன், ஜங்கு கேட்டார் இல்லையா? ஸோ சொல்கிறேன். ஸோ வந்து டேஹுக்கு வந்து ஒன்று ஆகிடுவாங்க. ஸோ கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் போக தான் இன்னும் நிறைய ட்விஸ்ட்டு நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இந்த பாட்டு நான் கொஞ்சம் பெருசாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். சாரி, ரொம்ப சாரி. நான் வீடியோ ரெகுலராக போகிறேன்னு சொல்லிட்டு ரெகுலராக போகல. பட் வந்துட்டு கண்டிப்பாக நான் ரெகுலராக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு வீடியோ இதாக சொல்கிறேன், நான் பண்ண மாட்டேன். நான் இப்போ கண்டிப்பாக பண்ணுறேன் ஓகேவா? ஃபர்தராக போக நான் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் மை வாஸ். பை.